நண்பர்களே, லயோலா கல்லூரியினுடைய தமிழ் துறை, திராவிட பல்கலைக்கழகம் இரண்டும் இணைந்து மார்க் அவர்களுடைய படைப்புலகம் என்ற செம்பொருளிலே இந்த சிறந்த அமர்வுகளை நடத்தி கொண்டிருப்பதற்காக நான் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். இந்த வாய்ப்பை, இதில் பங்கேற்கும் வாய்ப்பை எனக்கு தந்ததுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நான் பேசுவதனால் நான் பேச்சாளன் என்று எண்ணுவதில்லை, எழுதுவதனால் எழுத்தாளன் என்றும் எண்ணிக்கொள்வதில்லை. மார்க்கினுடைய வாசகனாக தான் இங்கு இருக்கின்றேன். 1985 முதல் மார்க்கினுடைய பணித்தளம், எழுத்துலகம் எல்லாத்திலும் நான் உடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய எல்லாரும் குறிப்பிடுவதை போல பலர் கையில அந்த நூல் இல்லை, என் கையில் அந்த நூல் இல்லை, கைவிட்டு போய்விட்டது. வருவான் ஒரு நாள் என்ற நூல். அதை அவர், நான் இருந்த வீடு ஒரு சிறிய வீடு, அதே இருட்டுதான், ஒரு குண்டு பல்பு தான். அது போகிற போக்கில் அது சும்மா அதை படிச்சு பாருங்கன்னு கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். நான் அதை கையில் எடுத்து நான் அதை கீழே வைக்க முடியல. அப்படியே இப்படியும் தலைகீழாவும் இப்படியும் புரண்டு படித்த பின்பு நான் ஒரு 3 மணி நேரம் எழுந்துக்க முடியாமல் சோகத்திலே கிடந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலோடு படைக்கின்ற ஒருவராக மார்க்கை எனக்கு அறிமுகமானார். அதன் பிறகு அவருடைய அனைத்து நூல்களும் ஒன்றை தவிர எல்லா நூல்களும் நான் படித்திருப்பேன். எல்லா நூல்களுக்கும் நான் ஒரு சிறு குறிப்பு எழுதி என்னுடைய நண்பர் வட்டத்திற்கு நான் எப்போதும் அனுப்பி விடுவேன். அவருடைய அடித்தள மக்கள் விழிப்பினிலே என்ற நூல் ஒரு சிறந்த பணித்தளத்திலே, திருச்சபை வட்டத்திலே பணிபுரிவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு கைநூலாக அதை நான் பார்க்கிறேன். இங்கே அனைவரும் குறிப்பிட்டதை போல அந்த என்னை மிகவும் பிரமிப்புக்கு ஆளாக்கிய நூல் அந்த முன்னத்தி என்ற நூல் தான். மார்க் அவர்கள் ஒரு ஓய்வுக்காக கொஞ்சம் உடல்நலம் குன்றி ஓய்வில் இருக்கிறார் என்றுதான் அறிந்தோம். ஆனால் திடீரென்று இவ்வளவு பெரிய நூலோடு அவர் களம் இறங்கிவிட்டார். அதை படித்த போது மிகவும் பிரமிப்பு அதிகமாகிவிட்டது. ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு வரலாற்றை, அந்த வரலாற்று எந்த விதமான வரலாற்றிலே பிழை இல்லாமல் அதை அதே நேரத்தில் அவ்வளவு ஒரு மிகவும் அழகாக எளிய நடையிலும் அதை தொடர்ந்து அதை படிக்கின்ற ஆர்வத்திலும் அந்த நூலை அவர் படைத்தார் என்றால் அவருடைய படைப்பிலே நான் மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்க்கிறேன். இனி ஒரு படைப்பை மார்க்கால கூட அப்படி உருவாக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். நான் எனக்கு கொடுத்த இந்த மறியல் அந்த நூலை பற்றி என்னை கவர்ந்த, மிக ஆரம்ப காலத்திலேயே கவர்ந்த ஒரு நூல். நான் அப்பொழுது படித்து என்னுடைய மாணவர்களுக்கும் அதை அறிமுகம் செய்தேன். பல இடங்களில் அதை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். அப்போது அந்த நேரத்திலே நான் அதை பற்றி எழுதிய ஒரு குறிப்பு என்பது, இது ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளருக்கான ஒரு கைநூல், ஒரு கைடு என்று தான் நான் குறிப்பிட்டேன். ஒரு கலவரம் எப்படி தொடங்கும், அது எப்படி எல்லாம் உருமாறும், அதில் எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அதிலே பணிபுரிகின்ற உள்நுழைகின்ற ஒரு சமூக செயல்பாட்டாளருக்கு எத்தகைய சவால்கள் அதில் இருக்கும், அதை அவர் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதில் எங்கெல்லாம் சறுக்கல் இருக்கும் என்றெல்லாம் அதிலே அந்த மறியல் என்பது ஒரு உண்மை நிகழ்வை அவர் மிகப்பெரிய ஒரு நாவலாக அவர் படைத்திருந்தார். அதை பற்றி தான் சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். நேரத்தின் காரணமாக நான் எழுதிய கட்டுரையின் ஒரு சில பகுதியை மட்டும் நான் வாசித்து அமைகின்றேன். மார்க்வை போன்றவர்கள் விறுவிறுப்பான நாவலை படைப்பது என்பது அவ்வளவு எளிதென்று, அது சவால்கள் மிகுந்ததாகும். ஏனெனில் அவருக்கு தத்துவம், விடுதலை இறையியல், பெண்ணியம், மார்க்சியம், அம்பேத்கர், பெரியார் மற்றும் சுற்றுச்சூழல் அக்கறை என்னும் பின்னணியங்கள் உள்ளது. அவரது படைப்புகளில் இவற்றில் எதற்கும் பெரும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவர் மீது விழுந்த பொறுப்பாகிறது. இந்த பொறுப்பை கருத்தில் கொண்டு தேவைப்படும் இடங்களில் இச்சிந்தனைகளுக்கிடையே உரையாடலையும் விவாதங்களையும் ஏன் மோதல்களையும் கூட ஏற்படுத்தியுள்ளார். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர் தமது படைப்புகளை கருத்தியல் பலம் கொண்டவைகளாக நிறுத்தியுள்ளார். ஒரு படைப்பாளிக்கு இது
மிகவும் சவாலான ஒரு ஒன்றாகும். அடுத்து நான் மார்க்கினுடைய மொழிநடை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய நாவல்கள் அனைத்துமே ஒரு கிராமிய மொழிநடை, உரையாடல் மொழிநடையை கொண்டு அமைந்திருக்கும். அவையெல்லாம் பெரும்பாலும் கிராம சூழலாகவே அமைந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய சொல் வழக்குகள் மிக அழகாக கிராமிய தன்மை கொண்டதாக அவர் அமைத்திருப்பார். நான் இதற்கு காரணம், அவர் சிறுவயது தொடங்கி அவர் புதுப்பட்டி கிராமத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கிற வரைக்கும், அது பின்பு அவர் பணித்தல் அனைத்துமே கிராமங்களாக இருந்ததுனால மிக ஒரு இயல்பாக கிராமிய நடையை தம்முடைய நூல்களிலே அவர் கொண்டு சேர்க்கின்றார். மார்க் எதையும் கூர்ந்து நோக்கக்கூடியவர். எப்படி ஒரு ஆய்வாளர் சொல்லுவாங்க, ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகின்ற பொழுது அந்த ஆய்வு மாணவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வரையறை என்னவென்றால், அவருடைய வாசகருக்கு ஒன்றுமே தெரியாது என்றுதான் எழுத வேண்டும். அதாவது ஒரு விளக்கு எரிந்து கொண்டது என்று சொன்னால் சும்மா விளக்கு எரிந்து கொண்டது என்று அவர் சொல்லி போகக்கூடாது. அது என்ன விளக்கு, ஹாலோஜன் விளக்கா, எல்இடி விளக்கா, எவ்வளவு தூரம் அதனுடைய வெளிச்சம் இருந்தது என்று எழுத வேண்டும் என்றுதான் ஒரு ஆய்வு மாணவனுக்குரிய வரையறை. மார்க்கினுடைய ஒவ்வொரு நூலிலும் அந்த வரையறையை முழுமையாக அவர் கடைபிடித்திருப்பார். அவர் படிக்கின்ற வாசகனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று எண்ணிதான் அவ்வளவு விவரங்களை அவர் ஒவ்வொன்றிலும் அவர் கொடுத்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அதை நீங்க படிக்கும் போதுதான் அப்பதான் வாசகன் அந்த களத்திலேயே போய் அவன் கண்முன்பாக அவர் காட்சியாக அவர் நிறுத்தி விடுகின்றார். ஆகவே இன்னும் சொல்ல போனால் அவருடைய நாவலை படிக்கும் பொழுது அது உண்மையில அதில் ஒரு திரைப்படத்தை போல அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த காட்சி நகர்த்துவதை போல உண்மையில அவர் நாவல் மறியலை கூட எடுத்துக்கொண்டால் அது ஒரு திரைப்படத்துக்கான ஒரு கதைக்களமாக தான் நான் பார்க்கிறேன். அவ்வளவு விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு. மறியல் நாவல் 2001ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் புதூர் வட்டத்தின் ஒரு கிராமத்தில் சங்கரலிங்கபுரம் பறையல் மக்கள் மீது காவல்துறை நடத்திய கொடுஞ்செயல்களை, அதை மக்கள் எதிர்கொண்ட விதத்தை தத்துருவமாக படம் பிடித்து காட்டியுள்ளது மறியல் எனும் இந்த படைப்பு. ஊராட்சி மன்ற தேர்தலில் பொது தொகுதியில் பறையர்கள் நின்று சிறிய வாக்கு வித்தியாச தோற்றத்தின் விளைவாக ஆதிக்க சாதியினரின் தாக்குதலை சந்தித்து அதற்கு நீதி கேட்டு நடத்திய மறியலில் காவல்துறை நடத்திய கொடூர தாக்குதலுக்கு தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது பணியில் இல்லாத ஒரு காவலர் ஆதிக்க ஜாதியினருக்கு ஆதரவாக களங்கிறங்கிய போது உயிரிழந்தார். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒன்று சேர்ந்து பறையர்களுக்கு எதிராக என்னென்ன அட்டூழியங்கள் செய்தது, அவற்றை பறையர்கள் எவ்விதம் எதிர்கொண்டார்கள் என்பதை படம் பிடித்து காட்டியுள்ளது மறியல் எனும் நாவல். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக காவல்துறை எவ்விதம் நடந்து கொள்ளும், காவல்துறை ஒடுக்கப்பட்டவர்களின் வீடு புகுந்து தாக்கும் போது அவர்கள் எவ்விதம் அஞ்சி ஓடுவார்கள், எங்கெல்லாம் பதுங்குவர், எங்கெல்லாம் தஞ்சம் புகுவர், இதில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன அவதிகள் அனுபவிப்பு என்பது மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளது. இதில் மிக கொடூரமாக காவல்துறை பெண்களிடம் எவ்வாறு சாதி வெறியோடும் பாலியல் வக்கிரத்தோடும் நடந்து கொள்ளும், என்னென்ன கெட்ட வார்த்தைகளை மற்றும் தவறான மொழிகளை பெண்களிடம் பயன்படுத்தும் என்பதை அப்படியே பதிவு செய்துள்ளார். அதையெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது உண்மையில் உங்களுக்கு கோபமும் கொலைவெறியும் நமக்கு ஏற்படும். அந்த அளவிற்கு அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை அப்படியே அவர் பதிவு செய்திருப்பார். நிறைவாக, ஒடுக்கப்பட்டவர்கள் மீது காவல்துறை நிகழ்த்திய கொடுமைகளுக்கு காவல்துறையில் ஒருவர் கூட குற்றம் சுமத்தப்படவில்லை, தண்டிக்கப்படவும் இல்லை. தமிழ்நாடு அரசும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க ஒருபோதும் முன்வருவதில்லை. அதிகபட்சம் நிவாரணப் பொருட்கள் வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களை அமைதிப்படுத்துவதே மாதிரியாக பின்பற்றி வருகிறது. இன்று ஒருபடி மேலே சென்று பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் அளவுக்கு தமிழக காவல்துறை தரம் இறங்கியுள்ளது. நிகழ்வுகள் இவ்வாறு நடந்திருக்க இரும்பு பின்பு எனப்பட்டவரும் ஆதிக்க சாதியினரின் முழு கட்டுப்பாட்டிலும் இணக்கத்திலும் இருந்த அன்றைய முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வந்தது எப்படி, ஏன் என்பது புதிராக உள்ளது. இந்த நாவல் பாதிக்கப்பட்ட மக்களின் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக
காவல்துறையை சேர்ந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்று தந்தனர் என் நம்பிக்கையை அளிக்கவில்லை. அப்படி தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்பது நியாயம் என்று சமீபத்தில் வாச்சாத்தியில் அட்டூழியங்கள் செய்த காவல்துறையினருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. ஆனால் ஒருவர் கூட இன்னும் சிறைக்கு அனுப்பப்படவில்லை. இச்சூழலில் இந்த நாவல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும் யாவருக்கும் கூற விழையும் செய்தி யாதெனில், நீங்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது அடங்கி போகாதீர்கள், மறியல் செய்யுங்கள். நீதி கேட்டு எல்லா கதவுகளையும் தட்டுங்கள். குற்றவாளிகளை அரசும் நீதிமன்றங்களும் அத்தனை எளிதில் தண்டிக்காது. உங்களின் அயராத போராட்டம் குற்றவாளிகளை மக்களின் முன் அம்பலப்படுத்தும். அதை நீங்கள் தான் செய்தீர்கள் எனும் பெயர் உங்களுக்கு கிட்டும். இந்த அனுபவம் உங்களின் ஆற்றலாகவும் பிறருக்கு பாடமாகவும் அமையும் என்பதுதான். மார்க் அவர்களை நான் மீண்டுமாக பாராட்டி, அவர் தொடர்ந்து தன்னுடைய எழுத்துக்களை படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.